ரெண்டு சுவிட்சு, ரெண்டு சாக்கெட் வயரிங் கனெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். சாக்கெட்டில் இது பேஸ், இது நியூட்ரல், இது எர்த்து. ஒரு 3 ஒயர் எடுத்திருக்கேன். ஒரு ரெட்டு பேஸ் ஒயர் காண்டி, ஒரு பிளாக்கு நியூட்ரல் ஒயர் காண்டி, ஒரு க்ரீனு எர்த்து ஒயர் கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி எடுத்திருக்கேன். சாக்கெட்டில் எல்லுன்னு ஒரு சிம்பிள் போட்டிருக்கு, அடுத்த என்னு ஒரு சிம்பிள் போட்டிருக்கு. ரெண்டு சாக்கெட்லேயும் அப்படி போட்டிருக்கு. எல் வந்து லைன், பேஸ் லைன், என் வந்து நியூட்ரல். இதில் கனெக்ட் பண்ணுற இடம் இது, அதுக்குள்ள சிம்பிள் தான் இது, எல் என். இந்த ரெட் கலர் பேஸ் ஒயரை சுவிட்சோட இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிட்டேன். இது மாதிரி ஒரு ஒயர் எடுத்து இந்த பேஸில் இருந்து கனெக்ஷன் எடுத்து அடுத்த சுவிட்சுக்கு பேஸ் கனெக்ஷன் கொடுக்கணும். இந்த ஒயரை இதில் இப்போ கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஒயரை இந்த சுவிட்சில் கனெக்ட் பண்ணுறேன். ரெண்டு சுவிட்சுக்கும் பேஸ் ஒயர் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த பிளாக் கலர் நியூட்ரல் ஒயர், இந்த ஒயர்லேருந்து நியூட்ரல் ஒயர் எடுத்து இந்த ரெண்டு சாக்கெட்டுக்கும் நியூட்ரல் கனெக்ஷன் கொடுக்கணும். இந்த சாக்கெட்டுக்கு இப்போ நியூட்ரல் கனெக்ஷன் கொடுக்குறேன். இது மாதிரி ஒயர் எடுத்து இந்த நியூட்ரலேருந்து அடுத்த சாக்கெட்டுக்கு நியூட்ரல் கனெக்ஷன் கொடுக்கணும். கனெக்ட் பண்ணிட்டேன். ரெண்டு சாக்கெட்டுக்கும் நியூட்ரல் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இது மாதிரி ரெண்டு ஒயர் எடுத்துருக்கேன். இதை இந்த சுவிட்சை மேலே கனெக்ட் பண்ணுறேன். சுவிட்சை ஆன் பண்ணதும் இந்த சாக்கெட்டுக்கு பவர் சப்ளை போகும். இந்த லைன் சிம்பிள் இருக்குல்ல, இதில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போது இந்த ஒயரை இந்த சுவிட்சில் டாப்பில் கனெக்ட் பண்ணுறேன். இந்த ஒயரோட எண்டை இந்த சாக்கெட்டில் லைன் இருக்குல்ல, பேஸ், இதில் இப்போ கனெக்ட் பண்ணுறேன். இப்போது ரெண்டு சாக்கெட்டுக்கும் எர்த்து ஒயரை கனெக்ட் பண்ணுறேன். அதில் இன்னொரு ஒயர் எடுத்து அடுத்த சாக்கெட்டுக்கு எர்த்து ஒயர் கனெக்ட் பண்ணுறேன். அடுத்த சாக்கெட்டுக்கு எர்த்து ஒயர் கொடுக்குறேன்.